அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? விவசாயம் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கீங்களா? எப்படி நவீன கருவிகள் இருக்குதுன்னா நீங்கள் விவசாயம் நல்லபடியாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நவீன கருவிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் விவசாயத்தில் கஷ்டப்படுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இது ரெண்டுமே நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ நவீன கருவி இருக்கிறதுனால வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கேன். ஸோ நவீன கருவி இல்லாமலேயும் ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டில் எது பெட்ரு அப்படின்னா நவீன கருவி இருக்கிறதுனால தான் பெட்ரு. விவசாய வாழ்வாதாரமும் உயர்கிறது. அதே சமயம் நவீன கருவி இல்லாதனால விவசாயிகளும் வாழ்வாதாரம் உயரும். ஆனால் எந்தளவுக்கு உயரும் அப்படின்னா விவசாயம் சார்ந்து மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எந்த துறைக்கும் வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. நவீன கருவி இல்லாத விவசாயிகளுக்கு தான் தெரியும் இந்த வலி வேதனை அப்படின்னு. ஸோ நவீன கருவி விவசாயிகளுக்கு தெரியும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆர்வமாக இந்த கருவி இருக்கிறதுனால பயன்படுத்துறது அப்படின்னு. அதில் நானும் ஒருத்தன். நான் இந்த கருவி வாங்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா என்னென்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். கொத்தில் 1 கிலோ இழுக்கிறதுக்கு இதில் 1 கிலோ இழுத்திங்கன்னா இந்த கருவி இழுத்திங்கன்னா 10 கிலோ இழுக்கிறதுக்கு சமம் ஒரு கொத்தில். ஏன்னா களை வெட்டுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வேலை எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு. ஏன் ஆளைக்கிட்டு போகணும், நாம்ளே இறங்கி வேலை செஞ்சால் தெரியும் இதோட எவ்வளோ நேரம் இழுக்கும் அப்படின்னு. கூலி அது அடுத்த விஷயம். நாம் 1 கிலோ நாம்ளே இறங்கி வேலை செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எந்த வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதனால் எந்தளவுக்கு கருவி பயன்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கருவி பயன்படுத்திக்கோங்க. அதுக்குன்னு எல்லா கருவியும் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. நமக்கு என்ன தேவை அதை சார்ந்து தான் நம்ம கருவி வாங்கிக்கணும்.